உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னது பவானி? இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. அட பாவி, இப்படி என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணெளி போட்டுட்டியடா. எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்ட. அக்கா, என் பொண்ணுக்கு வந்து நிலைமைய பாத்தியாக்கா? இதுக்கு மேல எங்களுக்கு என்னடா அவமானம் வேணும்? இங்க பாருங்க, சும்மா கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் வேணான்னு ஆதி சொல்றானா, அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். முதல்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆதி என்ன சொல்றான்னு கேட்போம். ஆதி, என்ன பாச்சு சொல்லு. நான் எந்த காரணத்தையும் கேட்க இப்ப தயாரா இல்ல. இப்ப நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டணும். மத்த விஷயங்கள்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஆதி, கடைசியா கேக்குறேன், ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா? அண்ணி, அவனுக்கு என்ன கல்யாணம் பிடிக்காததுனாலதான் மணமேடையில வச்சு தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான். அவனை போய் மறுபடியும் கட்டுன்னா அவன் எப்படி கட்டுவான்? எனக்கு ஆரம்பத்திலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆதியோட விருப்பம் என்னன்னே தெரிஞ்சுக்காம எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இப்ப அவனை தப்பு சொன்னா எப்படி? ஆமாங்க, ஆதி அன்னைக்கு காணாம போனது கூட அதனாலதான். நான் அப்பவே சொன்னேன், நீங்க யாரும் கேட்கல. அது இன்னைக்கு எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு பாருங்க. டேய் ஆதி, என்னடா நினைச்சிட்டு இருக்க? டேய், ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிற? டேய், உனக்கு எதையும் பிராக்டிகலா பார்க்க தெரியாதா? மச்சா, அம்மாவை பாடுறா. டேய், அம்மா விட உனக்கு உன் விருப்பமா பெருசு? ஆதி, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்ட, அது உன்னோட விருப்பம். இங்க பாரு, அது சரி தப்புன்னு பேச நான் வரல. ஆனா இந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. அதை இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஏய், கண்ணு மூடிக்கிட்டு என்னடி யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு என்னமோ என் ஃப்ரெண்ட் இப்ப இங்க வந்து நம்ம எல்லாரையும் கார்ல கூட்டிட்டு போய் வீட்ல டிராப் பண்ணுவாருன்னு தோணுது. என்ன லதா ஆண்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடந்தா நல்லா தான் இருக்கும். பசியில கண்ணெல்லாம் இருட்டுதுடி. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறது எதுவுமே நடக்க போறதில்ல. தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காத. ஹாய் ஃப்ரெண்ட்.
நான் சொன்னேன்ல, லதா ஆண்டி பாத்தீங்களா? ஆ என்ன ஆதி, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? மண்டபத்துல கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இங்க எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நிக்கிறீங்க. நான் வேற எங்க போறது பாரதி? எங்க அம்மா என்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் திரும்ப எப்போ ஸ்வேதாவை கல்யாணம் பண்றேனோ அப்போதான் என் வீட்டுக்கு போக முடியும். எப்படியும் அது நடக்க போறதில்ல. நான் என்னோட வீட்டுக்கும் திரும்ப போக போறதே இல்லை. நான் வேற எங்க போக முடியும்? நீங்களே சொல்லுங்க பாரதி. அதான் எனக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் பேர் தான். சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு இங்கே வந்தா நீங்கள் என்னன்னா ஏன் வந்தான்னு கேட்குறீங்க? ஃப்ரெண்ட், அப்ப நீங்க எங்க கூடவே இருங்க. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களுக்கும் பசிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு சாப்பாடு வேணும் ஃப்ரெண்ட். சாரி ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுக்கு பசிக்கும்னு நான் மறந்தே போயிட்டேன். சரி வாங்க, முதல்ல போய் சாப்பிடலாம். அப்புறமா நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க. வாங்க. ஆதி, ஃப்ரெண்ட், அம்மா வர்ற மாதிரி தெரியல, விட்டுட்டு போயிடலாமா? இல்ல ஃப்ரெண்ட், அம்மா பாவம், அம்மாக்கும் பசிக்கும்ல. கூப்பிடுங்க, வந்துருவாங்க. கொஞ்சம் பிகு பண்ணுவாங்க, வந்துருவாங்க. ஓகே. பாரதி வாங்களேன். பாப்பாவுக்கும் லதாவுக்கும் பசிக்குதான், ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.